வணக்கம் சிவாஜி முரசு நேயர்களே. ராஜப்பா ரங்குதுரை டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் வெளியான போது அந்த சமயத்தில் நடந்த நிகழ்வுகளை விகடன் எழுதிய தகவல்களில் இருந்து தமிழ் ராக்கர்ஸ்க்கு ராஜப்பா ரங்குதுரையின் தில் சவால் என்ற தலைப்பில் 40 வருடங்களுக்கு முன்பு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்து வெளியான படம் ராஜப்பா ரங்குதுரை. இது தற்போது டிஜிட்டல் தொழில்நுட்பத்தில் மதுரை மீனாட்சி பேரடைஸ் தியேட்டரில் வெளியாகி 100 நாட்கள் ஓடியதை சிவாஜி ரசிகர்கள் பிரம்மாண்ட விழாவாக கொண்டாடினார்கள். இந்த படத்தில் சிவாஜி கணேசன் பலதரப்பட்ட வேடங்களில் வெளுத்து வாங்கியிருப்பார். ஒவ்வொரு கதாபாத்திரத்திலும் அவருக்கே உரிய நடிப்பை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை உணர்ச்சி பிளம்பில் நெகிழ வைத்து விடுவார். சிவாஜி கணேசன் திரையுலக பயணத்தை அலங்கரித்த வெற்றி விழா திரைப்படங்களில் ராஜப்பா ரங்குதுரையும் ஒன்று. 100வது நாள் விழாவில் சிறியவர் பெரியவர் பாகுபாடின்றி கலைத்தாயின் பிள்ளைகளான மதுரை மாவட்ட ரசிகர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். தமிழ் ரசிகர்கள் மட்டுமல்லாது பெங்களூர், சித்தூர், கொச்சின் என தென்னிந்திய சிவாஜி ரசிகர்களும் இந்த விழாவில் கலந்து கொண்டது விழாவின் மிகப்பெரிய ஹைலைட். புதுமுக நடிகர்களாக துணை நடிகர்களாக இருந்தாலும் அவர்கள் நடித்த படத்தை பார்த்துவிட்டு அவர்களுக்கு முதல் ரசிகர் மன்றம் உருவாக்கும் கலை ரசனையும் தாராள மனமும் கொண்டவர்கள் மதுரை ரசிகர்கள். அதனால்தான் சினிமா நடிகர்கள் அரசியல் கட்சி ஆரம்பிக்கும் போது அதை மதுரையில் தொடங்குவதை சென்டிமெண்டாக கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட உணர்வு பூர்வமான மதுரை ரசிகர்கள் சமீப காலமாக எவ்வளவு பெரிய நடிகர் நடித்த படத்தையும் ஒரு வாரத்துக்கு மேல் பார்ப்பதில்லை. தரமில்லாத படங்களாக வருவது, திருட்டு சீடி நெட்டில் டவுன்லோடு செய்து பார்ப்பது, டிக்கெட் விலை உயர்வு, அதிகமான திரையரங்குகளில் வெளியாவது போன்றவையே முக்கிய காரணங்களாக உள்ளன. இந்த நிலையில்தான் சிவாஜியின் சூப்பர் ஹிட் படமான ராஜப்பா ரங்குதுரை மதுரை மீனாட்சி பேரடைஸில் வெளியானது. வழக்கமாக இது போன்ற பழைய படங்கள் 3 நாட்கள் அல்லது ஒரு வாரம் வரைதான் ஓடும். ஆனால் ராஜப்பா ரங்குதுரையோ கூட்டம் குறைவில்லாமல் ஓடத் தொடங்கியது. இந்த பகுதியில் நடுத்தர மக்கள், தினக்கூலி உழைப்பாளி மக்கள் பெருவாரியாக வாழும் நிலையில் இந்த படத்தை குடும்பத்துடன் காண வரத் தொடங்கினர். தினமும் மாலை மற்றும் இரவு என 2 காட்சிகளாக 50 நாட்கள் வரை ஓடியது. 50வது நாளன்று படம் பார்க்க வந்தவர்களுக்கு பிரியாணி பொட்டலம் கொடுத்தார்கள் ரசிகர்கள். அதையும் தாண்டி மக்களின் ஆதரவால் 100வது நாளை தொட்டது ராஜப்பா ரங்குதுரை. இதை பெரும் விழாவாக கொண்டாட நினைத்தனர் சிவாஜி ரசிகர்கள். தமிழகம் மட்டுமல்லாமல் அண்டை மாநிலங்களில் இருந்தும் ரசிகர்கள் மதுரையில் குவிந்தார்கள். சிவாஜி கட்டவுட்டுக்கு பிரம்மாண்டமான மாலை அணிவித்தார்கள். பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார்கள். தியேட்டர் வளாகத்தில் மேடை அமைத்து ஒவ்வொரு மாவட்டத்தில் இருந்தும் வந்திருந்த ரசிகர் மன்ற நிர்வாகிகள் அனைவரும் கௌரவிக்கப்பட்டனர். வெடிகள் வெடித்து அந்த பகுதியை விழா கோலம் பூண்டது. சிவாஜி ரசிகர் அல்லாதவர்களும் அந்த படத்தின் கதைக்காக பார்க்க வந்ததாக கூறினார்கள். ரசிகர் மன்ற நிர்வாகிகள் பலர் இந்த படத்துடனான தங்கள் அனுபவங்களை கூறி ரசிகர்களை நெகிழ வைத்தார்கள். இனி சிவாஜியின் சிறந்த படங்கள் தங்கள் திரையரங்கில் தொடர்ந்து திரையிடப்படும் என்று மீனாட்சி பேரடைஸின் உரிமையாளர்கள் உறுதியளித்தார்கள். சமீப காலமாக மதுரையில் எந்த ஒரு முன்னணி நடிகர் படத்துக்கும் இப்படி ஒரு உணர்வு பூர்வமான விழாவை பார்த்ததில்லை என்று அசந்து போய் கூறினர் பொதுமக்கள். சிவாஜி என்ற மகா நடிகனை அவர் மறைவுக்கு பிறகும் கொண்டாடி வருகிறார்கள் மதுரை மக்கள். படம் முடிந்து வெளியே வந்த ரசிகரிடம் பேச்சு கொடுத்தோம். இந்த படத்தை தான் ஏற்கனவே பலமுறை பார்த்திருப்பீங்களே, திரும்பவும் தியேட்டரில் வந்து பார்க்க என்ன காரணம்? நடிகர் திலகம் படத்தை எத்தனை முறை வேண்டுமானாலும் தியேட்டரில் பார்க்கலாம் என்றார். பழைய படத்தை எல்லாம் நெட்ல ரிலீஸ் பண்ணுனா வீட்டில் இருந்தே பார்ப்பீங்களா என நாம் கேள்வியை முடிக்கும் முன்பே மாட்டவே மாட்டேன், தமிழ் ராக்கர்ஸோ ஜோக்கர்ஸோ எத்தனை நெட்டு வந்தாலும் தலைவர் நடிப்பை எல்லாம் தியேட்டரில் வந்து பார்க்கறது தான் சுகம் என்று கிளம்பினார். அகண்ட திரையில் தன் ஆதர்ச நாயகனை பார்த்து ரசிக்கும் ரசிகர்கள் இருக்கும் வரை பாகுபலி மட்டுமல்ல, பராசக்தியை இன்று மறுவெளியீடு செய்தாலும் ஹவுஸ்ஃபுல் போர்டு தொங்கும்.